பீட்ரூட் தயிர் பச்சடி, நாட்டு காய்கறி புளிக்கூட்டு, பொரியல், வாழைக்காய் பொடி, காலிஃப்ளவர் பீஸ் மசாலா, சக்கரவள்ளி கிழங்கு, அளவு பீஸ் கிரேவி, குடமிளகா. நாங்கள் முகூர்த்தம் லஞ்ச் விருந்தை இப்போ தான் ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ் சாப்பிட்டு வந்தோம். ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. மெயினாக அவங்கள பற்றி சொல்ல வேண்டியது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தான். ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷும் அவங்க போடும்போதே, அவங்க பரிமாறும் போதே சொல்லி பரிமாறினாங்க ஒவ்வொரு டிஷ்ஷும். அண்ட் அடுத்தது கடைசி தயிர் சாதம் வர வரைக்கும் அந்த வெஜிடபிள்ஸும் அந்த டிஷ்ஷஸும் ஒவ்வொன்றும் கேட்டு பரிமாறினாங்க. இன்னைக்கு வந்து சக்க பிரதமன் அண்ட் பாதாம் அல்வா தான் ஒரு ஹைலைட்டாக வச்சுருந்தாங்க ஸ்வீட்ஸில். ஸோ ரொம்ப யம்மியாக இருந்தது. அண்ட் கடைசி வரைக்கும் அவங்க அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து பரிமாறி கேட்டுட்டு இருந்தாங்க வேணுமா அப்படின்னு. ஸோ தட் வாஸ் ரியலி கிரேட். அண்ட் ஃபுட்டு வந்து ஜெனரலாக நம்ம வெளியே சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஃபில்லிங் ஆன ஒரு ஃபீலிங் கொடுத்துரும் ரைஸ்லாம் சாப்பிடும்போது. பட் இவங்களோட ஃபுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரொம்ப ஃபில்லிங்காகவும் ஆகலை, அந்த சேம் டைம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹோம்லியாகவும் இருந்தது. ஸோ இன்னைக்கு போக முடியாதவங்க டெஃபினட்டாக நாளைக்கு போய் ட்ரை பண்ணுங்க இந்த முகூர்த்தம் லஞ்ச் விருந்துவை. இது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்களுக்கு அது என்ன டிஷ் பிடிச்சது அப்படின்றது நாளைக்கு நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ்.